இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். ஒரு புதிய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்றோம். அடுத்த வினாடியே என்றென்றைக்குமாக அவர் வந்து வந்து போகிறவர் இல்லை. நீங்க அதை உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, அவர் எங்க தான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறார். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு, சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு, கட்டுகள்ல இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் மரணத்திலிருந்து, இரண்டாம் மரணமாகிய நரகத்திலிருந்து நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை, மீட்பை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.